الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد نبي الأمي وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: بني الإسلام على خمس: شهادة أن لا إله إلا الله، وإقام الصلاة وإيتاء الزكاة، وصوم رمضان، وحج البيت من استطاع إليه سبيلا، أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ், உனக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சாந்தி நபி முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், உண்மையான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி தக்வாவோடு நடந்து கொள்ளும்படியும், என்ன விடயங்களை குர்ஆன் ஹதீஸ் ஏவிக் கொண்டிருக்கின்றதோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும், என்ன விடயங்களை தவிர்ந்து கொள்ளுமாறு விலக்கி கொண்டிருக்கின்றதோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக விட்டுவிடும்படியும், முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்துல ஹாலிக் அல்லாஹ், மாலிக் அல்லாஹ், ராசிக் அல்லாஹ், இந்த உலகத்தை படைச்சவன் அல்லாஹ், இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ், இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் ரிஸ்கை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ். கண்ணியமானவர்களே,
எனவே இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் அல்லாஹ் முடிவு செய்த விடயம்தான் நடந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் முடிவு செய்யாத விடயம் இந்த உலகத்தில் அணுவும் அசைய முடியாது. எங்களுடைய ஈமான் 6 விஷயத்துல நானும் நீங்கள் ஈமான் கொள்ளணும். இந்த 6ல் ஒரு விஷயத்திலேயாவது எங்கட ஈமான் தளரும் என்றால் சகோதரர்களே மிக பயங்கரமான விடயம் அது. அதுல 6வது ஈமான் தான் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹ். இந்த உலகத்துல நடக்கிற நலவு கெடுதி அனைத்தும் அல்லாஹ்வுடைய முடிவுல தான் நடக்குது என்ற ஈமான் எங்கட உள்ளத்துல வரணும் சகோதரர்களே. எனவே இந்த உலகத்துல எது நடந்தாலும் ரப்புடைய ஏற்பாட்டு தான் நடக்கிறது கண்ணியமானவர்களே. ஆனால் அந்த ரப்பு சொல்லுகிறான், மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ். இந்த உலகத்துல உங்களுக்கு நலவு நடக்குதா? நலவு நடக்குது, நல்லது நடக்குது. இது யாரால தெரியுமா நடக்குது? ஃபமின் அல்லாஹ், அல்லாஹுவால வந்தது. நலவு அது அல்லாஹுவிடமிருந்து சாட்டப்படும். وَمَا أَصَابَكَ مِنْ سَيِّئَةٍ فَمِنْ نَفْسِكَ. உங்களுக்கு சோதனை நடக்குது, உங்களுக்கு பிரச்சனை வருகிறது, உங்களுக்கு சிக்கல் வருகிறது, தொழில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, நாட்டுல பிரச்சனை, இயற்கை அனர்த்தம் ஏற்படுகிறது. சகோதரர்களே, இப்படியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுமாக இருந்தால் இதை நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் சாட்டுவது கிடையாது சகோதரர்களே. குர்ஆன் சொல்லுகிறது, சோதனைகள் ஃபமின் நஃப்ஸிக், அது எங்களால தான் நடக்குது. எங்களால என்றால் அல்லாஹ் தான் செய்கிறான். எங்களுடைய செயற்பாடுகளை வைத்து அல்லாஹ் சோதனைகளை ரஹ்மத்தாக அஸாபாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் சோதனைகளை இறக்குவான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ. சில பயங்களை தந்து உங்களை நாங்கள் சோதிப்போம். சகோதரர்களே, வல்ஜூர், சில பசிகளை தந்து சோதிப்போம். அல்லாஹ் பலவிதமான சோதனைகளை இந்த உலகத்தில் இறக்கிக் கொண்டிருக்கிறான். சோதனைகள் சில பொழுது ரஹ்மத்தாக மாற்றப்படுகிறது. சோதனைகள் சில பொழுது அஸாபாக மாற்றப்படுகிறது. சகோதரர்களே, அல்லாஹ் மனிதர்களுடைய செயற்பாடுகளை வைத்து இந்த பூமியில இருந்து வானலோகத்துக்கு செல்லும் காரியங்களை வைத்துதான் அல்லாஹ் சோதனைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய செயற்பாடுகளை வைத்து அல்லாஹ் சோதனையை அஸாபாக, சோதனையை ரஹ்மத்தாக அல்லாஹ் 2 வகையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் யாரை வைத்து அல்லாஹ் முடிவு செய்கிறார்? யாரை வைத்து அல்லாஹ் முடிவு செய்கிறான்? சகோதரர்களே, முஸ்லிம்களை வைத்துதான் அல்லாஹ் முடிவு செய்கிறார். இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த வானம், இந்த பூமி, இந்த முழு உலகமும், இந்த முழு உலகத்தையும் அல்லாஹ் யாருக்காக இயக்கிக் கொண்டிருக்கிறார்? யாருக்காக? கலிமா சொன்ன முஸ்லிம் சமூகத்துக்காக வேண்டித்தார். எப்ப இந்த பூமிக்கு மேலால கலிமா சொன்னவர்கள் இல்லாமல் போவார்களோ
அப்ப கியாமம் வந்துவிடும் சகோதரர்களே. இந்த முழு உலகமும் முஸ்லிம் சமூகத்துக்காக வேண்டி அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறார். முஸ்லிம்களை வைத்துதான் அல்லாஹ் முஸ்லிம்களுடைய இபாதா, முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடுகள், முஸ்லிம்களுடைய ஈமான், இதை வைத்துதான் அல்லாஹ் இந்த உலகத்துடைய காரியங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறான் சகோதரர்களே. எனவே முதலாவது முஸ்லிம்களாகிய நாம, கலிமாவை சொன்ன நாம, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட நாம, இந்த சோதனையை அதாபாக மாற்றுவதா ரஹ்மத்தாக மாற்றுவதா அல்லாஹ் எங்கட கையில தந்திருக்கிறான் சகோதரர்களே. அவர்களை வைத்து முடிவு செய்வது கிடையாது. அவர்களுக்கு இந்த உலகம் சுவர்க்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஷரீஅத் ஒன்று கிடையாது, மார்க்கம் ஒன்று கிடையாது. ஷரீஅத்தும் மார்க்கமும் கட்டுப்பாடும் முஸ்லிம்களாகிய நம்மவர்களுக்கு தான் சகோதரர்களே. எனவே நாம் தான் முடிவெடுக்கணும். எங்களுடைய செயற்பாடுகளை சீராக்கினால் அல்லாஹ் சோதனையை ரஹ்மத்தாக மாற்றுவான் சகோதரர்களே. இந்த உலகத்துக்கு பல சோதனைகளை அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். சில பொழுது சில சோதனைகள் அதாபாக மாற்றப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. அதாபாக மாற்றினால், அதாபாக மாற்றப்படும் என்றால், மாட்டுவது ஒரு சாரார் அல்ல, எல்லாரும் சேர்ந்து மாற்றப்படுவார்கள். சோதனை என்று வரும் பொழுது, அதாபு என்று வரும் பொழுது, நல்லவர்கள், தீயவர்கள், பாவிகள் எல்லாரும் சேர்ந்து மாட்டுவார்கள் சோதனையில. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அவ்வப்போது பல கட்டங்களில் சோதனைகளை அல்லாஹ் இறக்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சோதிப்பான் சகோதரர்களே. وَنَبْلُوكُمْ بِالشَّرِّ وَالْخَيْرِ فِتْنَةً, நாம் உங்களை நல்லதை கொண்டும் சோதிப்போம், கெட்டதை கொண்டும் சோதிப்போம். கண்ணியமானவர்களே, நாம் யோசிக்கப்படாது. எனக்கு இப்ப வாழ்க்கையில பிரச்சனை, இயற்கை அனர்த்தம், சுனாமி, பூமி அதிர்வு, வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது, இது மட்டும்தான் சோதனை என்று நினைத்து விடக்கூடாது சகோதரர்களே. நலவும் சோதனைகளாக வரும், கெடுதியும் சோதனைகளாக வரும். குர்ஆன் சொல்லுகிறது, உங்களை நல்லதை கொண்டும் சோதிப்போம், கெட்டதை கொண்டும் சோதிப்போம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு பெருக்கிக் கொண்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில நிம்மதி, சகோதரர்களே, நிம்மதியை தந்தும் அல்லாஹ் சோதிப்பான், செல்வத்தை தந்தும் அல்லாஹ் சோதிப்பான், ஆட்சியை தந்தும் அல்லாஹ் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான் சகோதரர்களே. ஏழ்மையை தந்தும் அல்லாஹ் சோதிப்பான், ஆரோக்கியத்தை தந்தும் அல்லாஹ் சோதிப்பான், நோயை தந்தும் அல்லாஹ் சோதிப்பான். கண்ணியமானவர்களே, சோதனை பலவிதமாக வரும், பலவிதமாக வரும். இந்த உலகத்தில் அல்லாஹ் பல சமூகங்களை அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான், நபிமார்களை அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான். ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களே, யாரு? ஒரு நபி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. நபி அல்லாஹ் சோதிக்கிறான் சகோதரர்களே. எப்படியான சோதனை? காலம் பூராக, வாழ்க்கை பூராக அல்லாஹ் நோயை கொடுத்து சோதிச்சான். எப்படியான நோய் தெரியுமா சகோதரர்களே? மற்றவர்கள் அருவருப்பு படக்கூடிய அமைப்பில், மற்றவர்கள் ஒதுங்கி செல்லும் அமைப்பில் அல்லாஹ் சோதனைகளை கொடுத்தான், நோயை கொடுத்தான். நோயில சோதிக்கப்படுகிறார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ
وأنت أرحم الراحمين. சகோதரர்களே, சோதனையை ரஹ்மத்தாக மாற்றினார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சோதிக்கலையா? எங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களை அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான். சகோதரர்களே, நோய் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல சகோதரர்களே, வருட கணக்கான நோய். குடும்பம் எல்லாம், மக்கள் எல்லாம் ஒதுக்குற அளவுக்கு நோய். என்ன நோய் வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் ஈமான்ல தளரல்ல சகோதரர்களே, ஈமான்ல உறுதியாக இருந்தார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். சோதனையை ரஹ்மத்தாக மாற்றினார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டிருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு சோதனை ஏற்பட்டிருக்குது யா அல்லாஹ். ஆனா وَأَنْتَ أَرْحَمُ الرَّاحِمِينَ, நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ளவன். சோதனை வரும்பொழுது அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். நோய் சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு நாள் நோய் வந்தா தாங்க முடியாது. ஹாஸ்பிட்டல்ல ஒரு கிழமைக்கு இருந்தா சகோதரர்களே, எங்கட நிலப்பாடு என்ன? வருஷ கணக்குல நோய். தளரல்ல, ஈமான விடல்ல, ரப்ப மறக்கல்ல. என்ன நோய் வரட்டும், என்ன சோதனை வரட்டும், அல்லாஹுவின் பக்கமே திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். ஈமான்ல உறுதியாக இருந்தார்கள். சகோதரர்களே, கடைசியில் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? சோதனையை ரஹ்மத்தாக மாற்றப்பட்டது. சோதனையை யாருக்கு அல்லாஹ் இறக்கினானோ அவரை வைத்து அல்லாஹ் ரஹ்மத்தாக, அதாபாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமான், அவர்களுடைய அல்லாஹ்வுடைய கனெக்ஷன், அந்த சோதனை ரஹ்மத்தாக மாற்றப்படுகிறது. பின்னால் அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்தான் சகோதரர்களே, வெற்றியை கொடுத்தான். எந்த அளவுக்கு என்ற அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தங்கத்தால அல்லாஹ் காணிய கொடுத்தான் சகோதரர்களே, தங்க பூமியை அல்லாஹ் கொடுத்தான். வெற்றி அடைந்தார்கள், வெற்றி அடைந்தார்கள் சகோதரர்களே. சோதனை ரஹ்மத்தாக மாற்றப்படுகிறது. யாரை வச்சு? யாரை வச்சு? யாருக்கு சோதனை இறக்கப்படுகிறதோ அவர்களை வைத்து அல்லாஹ் சோதனையை அதாபாக, ரஹ்மத்தாக மாற்றுறார். கனிவானவர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, சில போது சில சோதனைகள் அதாபாக மாற்றப்பட்டிருக்கிறது, வேதனையாக மாற்றப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இதே மாதிரி பல நபிமார்கள் அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான். சில நபிமார்களுக்கு அல்லாஹ் புள்ள பாக்கியத்தை கொடுக்காம சோதிச்சிருக்கிறார். புள்ள பாக்கியம் இல்ல, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 80 வயதை தாண்டி விடுகிறார்கள். 80 வயது சகோதரர்களே, புள்ள பாக்கியம் இல்ல. சோதனையா இல்லையா? என்ன சோதனை வரட்டும் தளரல்ல, ஈமான விடல்ல, ரப்புடைய கனெக்ஷனை வைத்துக் கொண்டே தான் இருந்தார்கள். சோதனை ரஹ்மத்தாக மாற்றினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமான் சகோதரர்களே ரஹ்மத்தாக மாற்றப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் ஒரு இடம் 2 இடத்துல சோதிக்கல. குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் பல இடத்தில் அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான். 1 அல்ல 2 அல்ல. பெரிய நெருப்பொண்டு எரிக்கப்பட்டு நெருப்புல வீசப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சோதனையா இல்லையா? எங்களுக்கு அப்படி நிலைமை வருகிறதா? நெருப்பு கிடங்குல வீசப்பட போறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
நெருப்புல வீசப்படுவது ஒரு சோதனை. வீசப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் சில மலக்குமார்களை அனுப்பி இன்னொரு சோதனை செக் பண்ணினார். இந்த கட்டத்துல இவருடைய ஈமான் எப்படின்றது அல்லாஹ் பார்க்கிறான். சகோதரர்களே, நெருப்புல வீசப்படுவதற்கு முன்னால் சில மலக்குமார்கள் வந்து, யா நபி அல்லாஹ், உங்களுக்கு நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, எங்களால வேண்டிய உதவியை செய்யணுமா? மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் சோதிக்கிறார். இந்த நேரத்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமான தளரல்ல, ஈமான உடல்ல. உங்களுடைய யாருடைய உதவியும் தேவையில்ல. ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். எனக்கு அல்லாஹ் இருக்கிறார், என பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ், எனக்கு பொறுப்புதாரி அல்லாஹ். சகோதரர்களே, ஈமான விடல்ல, சோதனையை ரஹ்மத்தாக மாற்றினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்ன நடந்துச்சு? நெருப்புக்கு தூக்கி வீசினார்கள். சோதனை. அல்லாஹ் நெருப்புக்கு வஹி அறிவிச்சான். சகோதரர்களே, நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, இப்ப ஒன்னட்ட வாரது யாரு தெரியுமா? என்னுடைய ஹபீப் இப்ராஹிம் வருகிறார், என்னுடைய ஹலீல் இப்ராஹிம் வருகிறார். அவரோட நீ எப்படி தெரியுமா நடந்து கொள்ளணும்? கூனி பர்தன், நீ குளிராக மாறும். நெருப்பு அதுல தன்மை சுடுறது, அல்லாஹ் சொல்லுகிறான் குளிராக மாறு. சகோதரர்களே, அல்லாஹ்ட கட்டளைக்கு நெருப்பு குளிராக மாறிட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாங்க முடியாமல் போயிரும். ஒரு மனிதனுக்கு சூடையும் தாங்க முடியாது, அதிக சூடு அதிக குளிரையும் தாங்க முடியாது. அல்லாஹ் இரண்டாவது கட்டளை இட்டான் நெருப்புக்கு, வஸலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, நீ குளிராகவும் இருக்கணும், சாந்தியாகவும் இருக்கணும். ரெண்டு கட்டளை. நீ மிச்சம் சூடாகவும் இருக்காதே, மிச்சம் குளிராகவும் இருக்காது. சகோதரர்களே, சோதனைகள் ரஹ்மத்தாக மாற்றப்படும், சோதனைகள் அதாபாக மாற்றப்படும். எங்களுடைய செயற்பாடுகளை வைத்து, எங்களுடைய செயற்பாடுகளை வைத்து அல்லாஹ் மாற்றிக் கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட செயற்பாடை வைத்து நெருப்பை சுவர்க்கமாக மாற்றினார்கள். அல்லாஹ் அமைத்து கொடுத்தான். சகோதரர்களே, என்ன நடந்துச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், உலகத்தில் நான் சுவர்க்கத்துடைய வாழ்க்கை வாழ்ந்தேன் என்றால் அது நெருப்புள்ளுக்குத்தான் என்று சொல்லுகிறார்கள். நெருப்புள்ளுக்கு சொர்க்க வாழ்க்கை வாழலுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருக்கிறார்கள். சோதனை அவ்வப்போது ரஹ்மத்தாக மாற்றப்படும், அவ்வப்போது அதாபாக மாற்றப்படும். சகோதரர்களே, நபிமார்கள் அல்லாஹ் சோதிச்சிருக்கிறார். நபிமார்கள் யாரு? வஹி கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபிமார்களையே அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால் நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு யாரு? சகோதரர்களே, எங்கள்கிட்ட என்ன தகுதி இருக்கிறது? அல்லாஹ் எங்களை சோதிப்பான். அல்லாஹ் பொருளை தந்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான், பயத்தை கொண்டு சோதிப்பான், பசியை கொண்டு சோதிப்பான், சுனாமியை கொண்டு சோதிப்பான், இயற்கை அனர்த்தங்களை கொண்டு சோதிப்பான், வெள்ள பெருக்கு ஏற்பட்டு அல்லாஹ் சோதிப்பான், மண் சரிவை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். சகோதரர்களே, அல்லாஹ்ட சோதனை எப்படி வரும் என்று தெரியாது. அல்லாஹ் சுருக்கமாக சொல்லிட்டான், நலவை கொண்டும் சோதிக்கப்படுவீர்கள், கெடுதியை கொண்டும் சோதிக்கப்படுவீர்கள். கண்ணியமானவர்களே, ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சோதிக்கிறார். யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களுடைய சோதனை, சோதனைகளை எவ்வாறு நபிமார்கள் ரஹ்மத்தாக மாற்றினார்கள். சகோதரர்களே, சரித்திரம் சொல்லுவதல்ல நோக்கம், வாழ்க்கையில செயல்படுத்துவோம். எங்களுக்கு சோதனைகள் வரும் பொழுது நாம எதை கையாளணும்?
எதை கையாளணும் சகோதரர்களே? நினையாத புறத்தால வரும் சோதனை. இன்னைக்கு கிழக்கு மாகாணம் நினைச்சு பார்க்கல இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா சகோதரர்களே? நினையாத புறத்தால வரும். நாம் கனவிலும் நினைச்சிருக்க மாட்டோம் இப்படி வருமாண்டு. அப்படியெல்லாம் சோதனை வரும். வந்தா என்ன செய்யறது? வந்தா எங்களோட புத்திக்கு இடமில்லை சகோதரர்களே. சோதனைகள் வரும் பொழுது புத்திக்கு இடமில்லை. அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் எப்படி சோதிச்சான் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புள்ளுக்கு போட்டு சோதிச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 80 வயதை தாண்டி ஒரு குழந்தையை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த புள்ளைய அறுத்து பலியிடும்படி யார்கிட்ட கட்டளை இட்டான்? இன்னொருத்தர்கிட்ட அல்ல, பெத்த வாப்பாட்ட. பெத்த புள்ளை அறுக்க மனம் வருமா? பெத்த பிள்ளைக்கு காய்ச்சல்னாலே தாங்க இயலாது. தொழில் செய்கிறோம், கஷ்டப்படுகிறோம், பாடுபடுகிறோம். யாருக்காக? புள்ள குட்டிகளுக்காக. தான் பெத்த பிள்ளையை தன்னுடைய கையால அறுத்து பலியிடும்படி அல்லாஹ் சொல்றான். இது சோதனை இல்லையா? இது சோதனை இல்லையா சகோதரர்களே? தான் பெத்த பிள்ளைய, தன்னுடைய சொந்த மனைவிய 2 பேரையும் கூட்டிக் கொண்டு போய்த்து, குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்ல, பேச கதைக்க மனிதர்கள் இல்ல, யாருமே இல்லாத பாலைவனத்துல தன்னன் தனியாக விட்டு விட்டு வர சொன்னான் அல்லாஹ். இது சோதனை இல்லையா? ஜம்சம் தண்ணி உருவாகிறதுக்கு முன்னால நடக்குது. ஜம்சம் தண்ணியே இல்ல சவுதியில, மக்கள் இல்லாத காலம், தனி பாலைவனம், சூடு வெப்பம். இதுல தன்னுடைய ஓடி விளையாட தூக்கி மோந்து கொள்ற சின்ன வயசு புள்ள, பால் குடிக்கிற வயசு புள்ள, இந்த புள்ளையையும் மனைவியையும் தன்னன் தனியாக அல்லாஹ் விட சொன்னான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட. இது சோதனை இல்லையா? இது சோதனை இல்லையா சகோதரர்களே? நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள். நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள். இப்படியான சோதனைகள் எங்களுக்கு இன்னும் வரல சகோதரர்களே. வர இருக்குது, வர இருக்குது. இமாமுனா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வர இருக்கிறார்கள். மிகப்பெரிய சோதனை சகோதரர்களே. எங்களால ஒரு 3 நாளைக்கு மழை பெய்யுது, 3 நாளைக்கு வெயில் அடிக்குது இல்ல, சுனாமி அச்சுறுத்தல், இயற்கை அனர்த்தம். இந்த சோதனை எங்களால தாங்க முடியாது. நாம் ஈமானை விட்டு விடுகிறோம் சகோதரர்களே. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரை இருக்கிறார்கள். தஜ்ஜாலுடைய வருகை இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில இருந்து இறங்க போறார்கள். யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை அல்லாஹ் அடக்கி வச்சிருக்கிறார். அவர்கள் வரை இருக்கிறார்கள். கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல உதிக்க போகுது. இந்த சோதனை எல்லாம் வந்தா எங்கட ஈமானுடைய ஹாலாத் என்ன சகோதரர்களே? சோதனைகள் வரும் பொழுது புத்திக்கு இடம் இல்லை சகோதரர்களே, புத்திக்கு இடம் இல்லை. அவ்வாறு செய்திருந்தால், இவ்வாறு செய்திருந்தால், அங்கிட்டால போயிருந்தா, இங்கிட்டால போயிருந்தா, இந்த வார்த்தை வானம் சகோதரர்களே. இது ஈமானுடைய வார்த்தை அல்ல, இது ஷைத்தானுடைய வார்த்தை. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சோதனைகளையும் ரஹ்மத்தாக மாற்றினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ரப்பு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சோதனைகளையும் பாஸ் ஆகி விட்டார்கள். எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் சகோதரர்களே. எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் ஆகினார்கள். எல்லா சோதனைகளையும் ரஹ்மத்தாக அல்லாஹ் மாற்றி கொடுத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. சகோதரர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் சோதிக்கிறான். எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா? இன்னைக்கு வெள்ளப்பெருக்கு,
பயம் சகோதரர்களே. தண்ணி என்றா பயம். அல்லாஹ் நடுக்கடல்ல வச்சு சோதிக்கிறான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை. நடுக்கடல்ல கப்பல் தாள பாக்குது, நடுக்கடல்ல பாய்கிறார்கள். நடுக்கடல்ல சகோதரர்களே, தண்ணியில நீச்சல் எவ்வளவு கடிக்கிறது. அல்லாஹ் சோதிச்சான் நபிமார்களை. அந்த சோதனைகளை அந்த நபிமார்கள் ரஹ்மத்தாக மாற்றினார்கள். எதை வச்சு? அவர்களுடைய செயற்பாடுகளை வச்சு, அவர்களுடைய ஈமான வச்சு, அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள கனெக்ஷனை வச்சு. சகோதரர்களே, சோதனைகள் எங்கட செயற்பாட்டால வேதனைகளாக, அதாபாக, தண்டனையாக மாற்றப்பட்ட சரித்திரங்களும் இந்த உலகத்தில் இருக்குது சகோதரர்களே. இல்லை என்று இல்லை, இருக்குது சகோதரர்களே. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடல்ல பிரயாணம் செய்கிறார்கள், நடுக்கடல்ல இறங்கினார்கள். சோதனை வருகிறது. ஈமான கையுடல்ல ரப்பின் பக்கமே திரும்பிக் கொண்டிருந்தார்கள். என்ன சொன்னாங்க? நடுக்கடலுக்குள்ள இருட்டுக்குள்ள இருந்து கொண்டு ரப்ப கூப்பிட்டாங்க. ஃபனாதா ஃபில்-ظுலுமாத் அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல்-ظாலிமீன். யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான், இருளுக்குள்ள, கடல் எழுந்த இருட்டுக்குள்ள, தண்ணிக்குள்ள உட்கார்ந்து கொண்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச இஸ்திக்ஃபார் என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல்-ظாலிமீன். இந்த இஸ்திக்ஃபாருக்கு சொந்தக்காரர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய இஸ்திக்ஃபார். சகோதரர்களே, இந்த இஸ்திக்ஃபார கடலுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு செய்யறாங்க. அல்லாஹ்வின் பக்கம் தான் திரும்பினார்கள். ஈமான விடல்ல. சோதனையை அல்லாஹ் ரஹ்மத்தாக மாத்திட்டார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடலுக்குள்ள இறங்கினத்தோட, இந்த இஸ்திக்ஃபார செஞ்சத்தோட அல்லாஹ்ட உதவி வரப்பாக்குது. அந்த கடல்ல உள்ள அவ்வளோ மீன்களும் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டுச்சு, நாம் யா அல்லாஹ் அந்த நபியை பாதுகாக்கிற சந்தர்ப்பத்தை எனக்கு தா. எல்லா மீன்களும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்தது. அல்லாஹ் ஒரு மீனை தேர்ந்தெடுத்தான். அந்த மீன்ற பேரு தான் நூன் என்று சொல்ற மீன். நூன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அந்த மீனை அல்லாஹ் அனுப்பினான். போயிட்டு அவரை விழுங்கி, அவரை விழுங்க வைத்து, மீன்ற வயிற்றுக்குள்ள வச்சு அல்லாஹ் அந்த நபியை பாதுகாத்தார். இதுதான் சகோதரர்களே, சோதனைகள் ரஹ்மத்தாக அல்லாஹ் மாற்றி விடுகிறார். எதை வச்சு? யாருக்கு சோதனை வருகிறதோ அவர்களுடைய செயற்பாடுகளை வைத்துதான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். மீன்ற வயிற்றுக்குள்ளேயும் இஸ்திக்ஃபாரோடு தான் இருந்தார்கள். அவர்கள் அந்த இஸ்திக்ஃபார செய்யலண்டா லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். கியாமம் வரைக்கும் மீன்ற வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பார்களாம். மீன்ற வயிற்றுக்குள்ள வச்சு அந்த மீன் கொண்டு கரைக்குள்ள வச்சு கரையில அவங்கள கக்கிச்சது. கக்க வைத்தது யார்? அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் இஸ்திக்ஃபார் செய்யலண்டா, என்னின் பக்கம் அவர் திரும்பலண்டா, சோதனை வரும் பொழுது அவர் ஈமான்ல உறுதியாக இல்லை என்றால் மீன்ற வயிற்றுள்ளுக்கே கியாமம் வரைக்கும் இருந்திருப்பார். சகோதரர்களே, சோதனைகள் ரஹ்மத்தாக மாற்றப்படுகிறது. இந்த உலகத்துல யாருதான் சோதிக்கப்படல? அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னா. நீங்க லேசா சொர்க்கம் போக யோசிக்கிறீங்களா? வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிகும். உங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகம், அவர்களுடைய சோதனை உங்களுக்கு வராம லேசா சொர்க்கம் போக பாக்குறீங்களா? முடியாது. சோதிக்கப்படுவோம் சகோதரர்களே. குர்ஆன் தெளிவாக சொல்லுது, நாம் இந்த உலகத்தில் சோதிக்கப்படுவோம். நபிமார்கள் சோதனைகள் வரும் பொழுது ரப்பின் பக்கம் திரும்பினார்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்கள்.
சகோதரர்களே, சோதனை எப்படி எங்கிட்டால எந்த திசையால வரும் என்று தெரியாது. சில நேரங்களில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எங்கட ஆயுள திடீர் மௌத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, திடீர் மரணங்களை குடும்பத்தில் ஏற்பாடு செய்து அல்லாஹ் சோதிப்பார். திடீர் மரணங்கள், நல்லா இருந்தாரு மௌத்தாகி விட்டார். குடும்பத்துக்கு சோதனையா இல்லையா? உறவுகளுக்கு சோதனையா இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை மௌத்தாக்கியும் சோதிப்போம், வாழவற்றும் சோதிப்போம். சோதனை பல விதத்தில் வரும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது போக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய சோதனை. நபி அவர்கள் சோதிக்கப்பட்டதை போல் இந்த உலகத்துல யாருமே சோதிக்கப்படல. பெரிய சோதனை சகோதரர்களே. பிறக்கும் பொழுது அனாதையாக பிறந்தார்கள். பிறந்து 4-5 வயசுல 6 வயசுல தன்னுடைய தாயையும் இழந்து விடுகிறார்கள். அனாதையாக வளருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, சோதனையா இல்லையா? பெரிய சோதிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 பிள்ளைகளை கொடுத்திருந்தார். அதுல 3 ஆம்பளை பிள்ளைகள். 3 ஆம்பளை பிள்ளைகளையும் சின்ன 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 வயசுல அல்லாஹ் மௌத்தாக்கி விட்டார். சோதனையா இல்லையா? 3 ஆம்பளை பிள்ளை தான் கிடைச்சிருக்குது. 3 பேர் மௌத்துண்டா எப்படி இருக்கும்? தாங்க முடியுமா? அல்லாஹ் சோதிச்சான் சகோதரர்களே, சோதிச்சான். 3 ஆம்பளை பிள்ளைகளும் மௌத்தாகினத்தோட நபியை கிண்டல் பண்ணினார்கள், நபியை கேவலமாக பேசினார்கள். ஹுவல் அப்தர், அவரு ஆம்புல சந்ததி அற்றவர் என்று நபியுடைய மனதை எல்லாம் உடைத்தார்கள் அந்த காலத்தில் உள்ளவர்கள். அல்லாஹ்க்கு சகோதரர்களே, சோதனைகள் வரும் பொழுது நபிமார்கள் தளரல்ல, ஈமானோடு தான் இருந்தார்கள். அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கினான். இன்னா அஅதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நபியே, நீங்க சந்ததியற்றவர் என்று உங்களை குழப்புறாங்களே, அவன்தான் சந்ததியற்றவர், நீங்க சந்ததியற்றவர் அல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க மன சஞ்சலப்படாதீங்க. உங்களுக்கு பெரிய கிஃப்ட நாங்க ஆகிராவுல வச்சிருக்கிறோம். கௌசர் என்ற நீர் தடாகத்தை தருவோம். சோதனைகள் ரஹ்மத்தாக மாற்றப்படுகிறது. சகோதரர்களே, பத்ர் களம், பத்ர் யுத்தம், ஹிஜ்ரி சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் பிறை 17 அன்று நடக்குது. 300 சொச்சம் முஸ்லிம்கள் தான் உலகத்தில் இருந்தார்கள். எத்தனை? 300 சொச்சம் முஸ்லிம்கள். எத்தனை காஃபிர்கள்? 1000க்கும் மேற்பட்டவர்கள். சோதனையா இல்லையா சகோதரர்களே? சோதனை. 300 சொச்சம் பேர் 1000 பேர் எப்படி சமாளிக்கிறது? அல்லாஹ் சோதிச்சான். சஹாபாக்களும் நபி அவர்களும் ஈமான தளரல்ல, ஈமான்ல உறுதியாக இருந்தார்கள். ரப்பின் பக்கம் திரும்பிக் கொண்டே இருந்தார்கள். சகோதரர்களே, நாளைக்கு பத்ர் களமண்டா பிற 16 இரவு அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நான் நபிய 3 தடவை தேடி போனேன் பத்ர் யுத்தம் அன்று. 3 தடவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல தான் இருந்தார்கள். சோதனைகள் வரும் பொழுது நபிமார்கள் திரும்பினது அல்லாஹ்வின் பக்கம். சகோதரர்களே, அடுத்த நாள் சோதனை ரஹ்மத்தாக மாற்றப்பட்டுச்சுதா இல்லையா? மாற்றப்பட்டுச்சுதா இல்லையா? 300 சொச்சம் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றி என்ன சகோதரர்களே? குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், 5000 மலக்குமார்களை பத்ர் களத்தில் அல்லாஹ் இறக்கினார். ஒன்றல்ல, ரெண்டல்ல, 5000 மலக்குமார்கள். சில சஹாபாக்கள் சொல்றாங்க, பத்ர் களத்துல நாங்க வாளை எடுத்து ஓங்குவோம், நாங்க வெட்டல்ல, அவருடைய கழுத்து வெட்டப்பட்டிருக்கும். வெட்டினது யாரு? வமா ரமைத இஸ் ரமைத். நபியே, பத்ர்ல யுத்தம் செஞ்சது நீங்கள் அல்ல, வலாகின் அல்லாஹ் ரமா, யுத்தம் செஞ்சது அல்லாஹ்.
பத்ர் களத்துல ஒரு சஹாபிய கூப்பிட்டார்கள், இங்க வாங்க. இந்தா நிக்கிறார் ஒரு ஆள், தெரியுமா? ஒரு ஆளை காட்டினாங்க. ஒரு ஒட்டகத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து கொண்டு கையில வாளுண்ட வச்சுட்டு இருக்கிறாரு. இவர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க நபி அவங்க. அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், முன்ன பின் அவரை பார்த்ததில்லை, தெரியாது. நபியும் சொன்னாங்க, அது யாரு தெரியுமா? அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பத்ர் களத்தில வாளோடு நின்றார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, சோதனை வரும், அதை ரஹ்மத்தாக மாற்றுவதும் அதாபாக மாற்றுவதும் அதை அல்லாஹ் எங்களுடைய செயற்பாடுகளை வச்சுத்தான் மாற்றிக்கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, இன்னும் எத்தனையோ சோதனைகள் வர இருக்குது உலகத்தில். இன்னைக்கு காசாவுல சோதனை. காசா முஸ்லிம்களுடைய ஈமான் தளர்ந்துச்சா சகோதரர்களே? சுபு தொழுகையை விட்டார்களா? அல்லாஹ்வை மறந்தார்களா? இல்லை சகோதரர்களே, என்ன சோதனை வரட்டும், ஈமான்ல உறுதியானவர்கள் அந்த மக்கள். சகோதரர்கள், எங்களுக்கு அவ்வப்போது சோதனைகள் வரும், இயற்கை அனர்த்தங்கள் வரும், வெள்ள பெருக்குகள் வரும், பூமி அதிர்வுகள் வரும், பூமியில சுழி வாங்கப்பட இருக்குது, கல் மலைகள் பொழிய இருக்குது. இதெல்லாம் போக தஜ்ஜாலுடைய வருகை வர இருக்குது. சொர்க்கத்தை கையில கொண்டு வருவான், நரகத்தை கையில கொண்டு வருவான். ஒரு மனிதனை ரெண்டாக வெட்டி பொளப்பான். பொளந்து ஒரு மனிதனை ரெண்டா வெட்டி நடுவுல நடப்பான் தஜ்ஜால். நடந்து ரெண்டா பொளந்து வேற வேற ஆக்குவான். மனுஷனை வேற வேற ஆக்கிட்டு மரா ஜாயின் பண்ணி வாழ வைப்பான். எப்படி ஆற்றல்? ஒத்தனை கொலை செஞ்சு உயிரை வாங்கி ரெண்டா பிளந்து போட்டு திரும்ப ஒட்டி அவனை உயிர்ப்பித்து எழுப்பாட்டி வைப்பான். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப எங்கட ஈமான் ஹாலாத் என்ன? இப்ப சொல்லுவான், சொல்லு, நான் தானே கடவுள், நான் இவரை மௌத்தாக்கினேன், இப்ப உயிர்ப்பித்தேன், நான் கடவுள் இல்லையா? இது ஈமான் ஹாலாத். நம்புறதா இல்லையா? சகோதரர்களே, சின்ன சின்ன சோதனையில நாங்க தளர்ந்து விடுகிறோம், ரப்பை மறந்து விடுகிறோம். பெரும் பெரும் சோதனைகள் இந்த பூமிக்கு வர இருக்குது. எங்கட ஈமான பலப்படுத்துவோம், ஈமான உறுதியாக்குவோம், ரப்புடைய தொடர்போடு இருப்போம், அல்லாஹ்வுடைய அன்பு அடைவோம். நபிமார்கள் அல்லாஹ்வின் பக்கம் தான் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். என்ன சோதனை வரட்டும் தளரல்ல சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பு அடையும், அல்லாஹுவின் பக்கம் திரும்புவோம். வரக்கூடிய சோதனைகளை அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி ரஹ்மத்தாக மாற்றுவோம் சகோதரர்களே, வெற்றியாக மாற்றுவோம் சகோதரர்களே. வேண்டிய அனர்த்தம் வரட்டும் பரவாயில்லை, அது அல்லாஹ் எங்களுக்கு அந்த ஆற்றலை தந்திருக்கிறான். திரும்புவோம் ரப்பின் பக்கம். அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய இரக்கத்தையும் நாம் அடைவதற்கு ஆகப்பெரிய மூலாதாரம் எது தெரியுமா? இந்த சுனாமி, இந்த வெள்ளப்பெருக்கு, இந்த இயற்கை அனர்த்தம், இதெல்லாத்தையும் நாங்க எங்களுக்கு ரஹ்மத்தாக மாத்தணும் என்றா அல்லாஹ் தானே மாத்தணும். இப்ப நாங்க எப்படி அல்லாஹுவை அடைகிறது? எப்படி அடைகிறது? அல்லாஹுவை நானும் நீங்களும் அடைவதற்கு ஆகப்பெரிய மூலாதாரம் எது தெரியுமா? எது? காசு பணம் இல்ல சகோதரர்களே, வீடு வாசல் அல்ல, புள்ள குட்டிகள் அல்ல. இதால அடையலாம். சல்லியால சதக்கா கொடுத்து அல்லாஹு அடையலாம், பிள்ளை குட்டிகளை நல்ல முறையில வளர்த்து அல்லாஹுவை அடையலாம். இதுவும் ஒரு வழிதான். ஆகப்பெரிய வழி எது தெரியுமா சகோதரர்களே? ஆகப்பெரிய வழிதான் குர்ஆன். குர்ஆன் தான் ஆகப்பெரிய வழி ரப்பை அடைவதற்கு. இந்த உலகத்தில் அல்லாஹ்க்கு பேரு சொல்றது ஹாலிக். அல்லாஹ்க்கு என்ன பேரு? ஹாலிக். அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு சொல்றது மஹ்லூக். ஹாலிக், மஹ்லூக். அல்லாஹ்க்கு சொல்றது ஹாலிக். அல்லாஹ் அல்லாத வானம், பூமி, கடல், மலைகள், சூரியன், சந்திரன் எல்லாத்துக்கும் சொல்றது மஹ்லூக். ஆனா இந்த மஹ்லூக்ல சேர்க்கப்படாத ஒன்றிருக்கிறது எது தெரியுமா?
அது ஹாலிக்கும் இல்ல, மஹ்லூக்கும் இல்ல. மஹ்லூக்ல சேர்க்கப்படாத ஒன்று. வானம் அல்ல, பூமி அல்ல, சூரியன் அல்ல, சந்திரன் அல்ல, ஏண்ட உங்களோட கையில இருக்கிற குர்ஆன். குர்ஆன் மஹ்லூக் இல்ல சகோதரர்களே. குர்ஆன் இருக்கிறே, இது மஹ்லூக் கிடையாது. இது ஹாலிக்குடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய சிஃபத்தோடு, அல்லாஹ்வுடைய ذاتோடு இணைக்கப்பட்ட ஒன்றுதான். இதுக்கு பேரு சொல்றது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. எது? குர்ஆன். சகோதரர்களே, முன்னோர்கள் சொல்லுவார்கள், மன் அராத ஃபித் துன்யா, யார் இந்த உலகத்தில, மன் அராத துன்யா, இந்த உலகத்துல நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், ஆரோக்கியத்தோட வாழணும், நல்ல அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை அடைஞ்சு வாழணும், நோயற்ற வாழ்க்கையில வாழணும், உலகத்துல யார் நிம்மதியாக வாழணும் என்று ஆசைப்படுகிறாரோ ஃபஅலைஹில் குர்ஆன், அவர் குர்ஆனை கையில் எடுக்கட்டும். வமன் அராதல் ஆஹிரா, யார் ஆஹிராவுல நிம்மதியாக வாழ ஆசைப்படுகிறாரோ ஃபஅலைஹில் குர்ஆன், அவர் குர்ஆனை கையில் எடுக்கட்டும். வமன் அராத மஅன், யார் ஈருலகிலும் நிம்மதியாக வாழ ஆசைப்படுகிறாரோ அவரும் குர்ஆனை எடுக்கட்டும். சகோதரர்களே, குர்ஆனை கையில் எடுத்தவர்கள் உலகத்திலேயும் நிம்மதியானவர்கள், நாளை கியாமத்திலேயும் வெற்றி பெற்ற சமூகம் அவர்கள் தான். கண்ணியமானவர்களே, இயற்கை அனர்த்தங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், முசீபத்துகள் அவ்வப்போது வரும் பொழுதெல்லாம் நாம் கையில் எடுக்க வேண்டியது குர்ஆன். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். ஒரு தடவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் காபாவுக்கு பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு? காபத்துல்லாவுக்கு பக்கத்துல. நபியுடைய மிகப்பெரிய ஒரு எதிரிதான் நபியுடைய சாச்சாட மனைவி. யாரு? அபூலஹபுடைய மனைவி உம்மு ஜமீல், அவங்களோட பேர். சாட்சி, தன்னுடைய சொந்த சாட்சி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. இவன் நபி அவங்களுக்கு பெரிய அநியாயம் ஒன்றை செஞ்சா. நபி அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காபத்துல்லாவுக்கு நின்று கொண்டிருக்கிறாங்க. பெரிய கல்லொண்ட கையில தூக்கி கொண்டு வாரா. யாரு? சாட்சி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட சாட்சி பெரிய கல்லொண்ட கையில தூக்கி கொண்டு வாரா, நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்குவோம். அவ வந்து என்ன செய்வா? இந்த கல்லை தூக்கி நபியுடைய தலையில போடத்தான் அவன் வந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவனோட சாட்சி வரத்து விளங்குது இல்ல, கொஞ்சம் கவனமா இருந்து கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு சும்மா இருந்துட்டாங்க. அவ வேகமாக வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு முன்னால நின்று கேட்டா, உங்களோட நபி எங்க? நபி அவங்க எப்ப எங்க இருக்கிறாங்க? பக்கத்துல இருக்கிறாங்க. இவ கேட்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட, உங்களோட நபி எங்க? அவர் எங்களை ஏசுறாராமே, எங்கட மூதாதைகளை திட்டாராமே. இவளை பத்தி அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்லி இருக்கிறானே, தப்பத் யதா அபீ லஹபி வ தப், அபூலஹபுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும். வம்ரஅதுஹு, அபூலஹபுடைய மனைவியும் சேர்ந்து நரகத்துக்கு போவா. இவதான் அவ, அல்லாஹ் சபிச்சவள் குர்ஆன்ல. இவ வந்து நபியை பத்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தாறுமாறா ஏசினா. சொன்னா, இந்த கல்ல அவர் தலையில போடத்தான் கொண்டு வந்தேன், இந்த இடத்துல அவர் இல்ல, தப்பிட்டார். நபி அவங்க எங்க இருக்கிறாங்க? பக்கத்துலதான் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஏசிட்டு போய்த்தா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆச்சரியம். திரும்பி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன நடக்குது? நீங்க பக்கத்துலதான் இருக்கிறீங்க, உங்களை பத்தி என்னட்ட ஏசிட்டு போறாவே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சகோதரர்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, நபி அவங்க சொன்னாங்க, எனது அருமை தோழரே, நான் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தேன். அல்லாஹ் ஒரு மலக்க இறக்கி எனக்கும் சாட்சிக்கும் இடையில மறைத்து விட்டான். நான் நின்றது அவளுக்கு தெரியாது. ஒரு மலக்க இறக்கி அல்லாஹ் மறைச்சிட்டான்.
குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், வைதா கரஅத்தல் குர்ஆன், நீங்க குர்ஆனை ஓதுனீங்கண்டா, குர்ஆனை கையில எடுத்தீங்கண்டா, ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরা, உங்களுக்கும் விரோதிகளுக்கும் இடையில நாங்க என்ன தெரியுமா செய்வோம், ஹிஜாபம் மஸ்தூரா, ஒரு திரையை நாங்க போடுவோம். குர்ஆன் எடுங்க, சோதனையிலிருந்து உங்களை பாதுகாப்போம். குர்ஆன் எடுங்க, எதிரிகள்கிட்ட உங்களை பாதுகாப்போம். எங்களுக்கு தாப்ப குர்ஆன் தான், எங்களுக்கு பாதுகாப்பு குர்ஆன் தான். சகோதரர்களே, அல்லாஹ்வை அடைகிற ஆகப்பெரிய பொக்கிஷம் குர்ஆன். குர்ஆன் ஓத தெரியுமா? குர்ஆனை படிச்சிருக்கிறோமா? குர்ஆனுடைய விளக்கம் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, குர்ஆன் தெரியாது. எல்லாம் தெரியும், குர்ஆன்ல ஜீரோ. நாளை கியாமத்தில சில மனிதர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான், கதைக்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். யார் தெரியுமா அவர்கள்? துன்யாவுடைய எல்லா அறிவும் அவர்கிட்ட இருக்குது, ஆখিরাவுடைய அறிவு இல்லை. எல்லாம் தெரியும், ஃபாத்திஹா தெரியாது. எல்லாம் தெரியும், அல்லாஹ்வை பத்தி ஒரு சூறாவை சொல்லுண்டா தெரியாது. சகோதரர்களே, குர்ஆன்ல நாங்க பின்னுக்கு இருக்கிறோம், குர்ஆன்ல ஜீரோ. இதனாலதான் அல்லாஹ்வோட உதவி வர மாட்டேங்குது. அல்லாஹ்வை அடையும் மிகப்பெரிய மூலாதாரம் குர்ஆன். சகோதரர்களே, இன்னைக்கு நானும் நீங்களும் நினைக்கிறேன்னா, குர்ஆன ஓதுறது அது சின்ன புள்ள தானே, சின்ன பிள்ளைகளுக்கு தானே குர்ஆன். பெரியாக்கள் என்ன குர்ஆன்ல PhD முடிச்சிட்டோமா நாங்க? சகோதரர்களே, குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா இருக்குது. இதை இமாம் ஒவ்வொரு தொழுகையிலும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதினா நாம் எல்லாரும் நிர்வாகத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இமாம் என்ன ஒரே குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை தான் ஓதுறாரு? சகோதரர்களே, இந்த சூராவுடைய மகத்துவம் தெரியாது, இந்த சூராவுடைய பெருமதி தெரியாது. குர்ஆனை படிக்கல, குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கல. ஒரு சஹாபி இதே வேலையை செஞ்சார். அவரை நபியவங்க தொழுகை போட்டாங்க. அவர் ஒவ்வொரு தொழுகையிலும் குல் ஹுவல்லாஹு அஹத், வேற சூரா ஓதினாலும் குல் ஹுவல்லாஹு அஹத்ல தான் முடிப்பார். மக்கள் எல்லாம் நபியிடத்துல வந்து உரப்பாட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்களோட ஹஸ்ரத் என்ன ஒரே குல் ஹுவல்லாஹு அஹத் தான் ஓதுறாரு. நபி அவங்க அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க, ஏன் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதுறீங்க? அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், அந்த சூரா எனக்கு மிச்ச விருப்பம். ஏண்டா ரப்ப பத்தி 5 சிஃபத்துகள், 5 தன்மைகள் சொல்லப்படுகிறது, அந்த சூராவை நான் மிச்சம் விரும்புறேன் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுப்புக ஈயாஹா அத்ஹலகல் ஜன்னah, நீங்க விரும்புற சூரா உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவேன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முறப்பாடு செஞ்சு வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. சகோதரர்களே, குல் ஹுவல்லாஹு அஹத் 5 தன்மை. ஏன் தெரியுமா இந்த சூறாவை அல்லாஹ் இறக்கினான்? காஃபிர்கள் வருகிறார்கள் நபியிடத்துல, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க என்ன அல்லாஹ் அல்லாஹ்ன்றீங்களே, எங்கட கடவுளை நாங்க காட்டவா? இந்தாய்க்குது. உங்களோட கடவுளை கொஞ்சம் காட்டுங்க, உங்களோட அல்லாஹ்வை கொஞ்சம் காட்டுங்களே. அல்லாஹ்ன்ற என்ன தங்கமா, பித்தளையா, வெள்ளியா, மரகதமா? எது அல்லாஹ்? இப்பதான் அல்லாஹ் இந்த சூரா இறக்கினான். குல், நபியை நீங்க கேட்டு வாரவங்கள்ட்ட சொல்லுங்க, ஹுவல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறானே அவன் அஹத், அவன் ஒருவன், அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன், லம் யலித், அவன் யாரையும் பெத்தெடுக்கல்ல, வலம் யூலத், யாராலும் அவன் பெறப்படல, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனை போல இந்த உலகத்துல யாருமே கிடையாது. பெறவும் இல்ல, பெறப்படவும் இல்லை என்றால் இது மனிதன் அல்ல. கேள்வி கேட்டவனும் திரும்பி போயிட்டாங்க. ஆயத்து இறக்கினத்தோட அல்லாஹ்வை பத்தி பேசப்படுற சூரா ஒரு முறை ஓதினா
10 ஜுஸ் ஓதினத்துக்கு சமம். 3 முறை ஓதினா முழு குர்ஆனும் ஓதினத்துக்கு சமம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, குர்ஆன்ல 0, குர்ஆன்ல பின்னுக்கு இருக்கிறோம். இதனால தான் சோதனைகள் எங்களுக்கு அதாபாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. சோதனைகள் வரும் பொழுது எங்களுடைய ஈமான் அடிபட்டு போகுது. காரணம், குர்ஆன்ல பின்தங்கி இருக்கிறோம். வாலிபர்களே, பெரியவர்களே, பெற்றோர்களே, வயசல்ல கிடையாது குர்ஆனுக்கு செலவழிப்போம், குர்ஆனை படிப்போம், குர்ஆனை ஓதுவோம். சகோதரர்களே, ஒரு யுத்தத்துல பல ஜனாசாக்கள் நபி அவங்க அனுமதி கொடுத்தாங்க, ஒரு கபருக்குள்ள பல ஜனாசாக்கள் அடக்குங்க. ஒரு கபருக்குள்ள 2-3 மையத்தை அடக்க சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், முதலாவது யார இறக்க? அவர்த பரக்கத்தால மத்தவங்க தப்பிக்கிறவாங்களே. நபி அவங்க சொன்னாங்க, முதலாவது குர்ஆனுடைய ஜனாசாவை இறக்குங்க உள்ளுக்குள்ள. சகோதரர்களே, குர்ஆனுடையவர்களுக்கு வெற்றி. நானும் நீங்களும் மௌத்தாகும் பொழுது, எங்கட ஜனாசாவை மக்கள் தூக்கும் பொழுது குர்ஆனுடைய மையத்தை தூக்கணும். சகோதரர்களே, குர்ஆனுக்கு நேரம் கொடுப்போம், குர்ஆனை படிப்போம். வயசல்ல கிடையாது, மௌத்துக்கு முன்னால குர்ஆனை படிப்போம், ஃபாத்திகாவை படிப்போம். ஃபாத்திகாவுல 5க்கு மேற்பட்ட பிழைகள் பெரியவங்கள்ட்ட இருக்குது. அத்தஹியாத்தில பிழை இருக்குது, எங்கட ஸலவாத்தில பிழை இருக்குது. சகோதரர்களே, குர்ஆனுடையவர்களாக மாறுவோம். எல்லா நாலேஜும் இருக்குது. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், இன்றைக்கு ஒரு பிள்ளைய கூப்பிட்டு ஏபிசி சொல்ல சொன்னா தெரியும், அயன்னா என்ன தெரியும், ஆனாவன்னா தெரியும், 1 2 3 தெரியும். அந்த பிள்ளைகிட்ட கேளுங்களேன், அலிஃபாவை சொல்ல சொல்லி, அலிஃப் டு யா ஒரு பிழை இல்லாம சொல்லக்கூடியவங்க யார் இருக்கிறது? தெரியா? சகோதரர்களே, இன்றைக்கு நாம குர்ஆனை ஒரு சாராருக்கு ஒதுக்கி விட்டோம். இல்லை சகோதரர்களே, இது முழு உலக மக்களுக்கும் சொந்தமானது குர்ஆன். எனவே குர்ஆனை கையில் எடுப்போம், குர்ஆனை படிப்போம், குர்ஆனுக்கு நேரத்தை கொடுப்போம், குர்ஆனுக்கு செலவழிப்போம், குர்ஆன் உடையவர்களை கண்ணியப்படுத்துவோம், குர்ஆனை சுமப்போம். சகோதரர்களே, குர்ஆன் இல்லாம மௌத்தாகிடப்படாது, குர்ஆன் ஓத தெரியாம கபருக்கு போய்த்திடப்படாது. அல்லாஹ்ட வார்த்தை, அல்லாஹ்ட கலாம் ஓத தெரியாம கபருக்குள்ள போய்த்து எந்த மூஞ்சியோட அல்லாஹ்வை சந்திக்க போறோம்? எந்த மூஞ்சியோட ஓண்ட ரப்பு யாருன்னு கேட்டா குர்ஆனே தெரியாது, எப்படி ரப்பி அல்லாஹ்னு சொல்ல போறோம்? சகோதரர்களே, சிந்திப்போம். அல்லாஹுவை அடைவதற்கு ஆகப்பெரிய மூலாதாரம் குர்ஆன். எனவே அல்லாஹுவை அடைவோம். வரக்கூடிய சோதனைகள், பலாய், முசீபத்துகள், சிக்கல்கள், பிரச்சனைகளை ரஹ்மத்தாக மாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி, நாம் அல்லாஹுவின் பக்கம் திரும்புவதுதான். அல்லாஹுவின் பக்கம் திரும்புறதுக்கு ஆகப்பெரிய மூலாதாரம் குர்ஆன். சகோதரர்களே, குர்ஆனை கையில் எடுப்போம். நாளை கியாமத்துல அல்லாஹ் ஆகப்பெரிய டாப் அந்தஸ்து யாருக்கு கொடுக்க போறாங்க? யாருக்கு? குர்ஆனுடையவருக்கு தான். குர்ஆனுடையவரை பார்த்து சொல்லுவான், நீங்க சொர்க்கம் போக கொள்ள உங்களோட ஃபேமிலியில இருக்கிற 10 பேரை நீங்க கூட்டிக் கொண்டு போங்க சொர்க்கத்துக்கு. இது வேற யாருக்கும் அல்ல, குர்ஆனுடையவர்களுக்கு தான். கடைசியாக சொல்லுவான் குர்ஆனுடையவரை பார்த்து, யுகாலு லி சாஹிபில் குர்ஆன், குர்ஆனுடையவருக்கு அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா. துன்யாவுல நீ குர்ஆனை எப்படி படிச்சாய், எப்படி ஓதினாய், எப்படி வாசிச்சாய், எப்படி வழங்கினாய், எப்படி சுமந்தாய், இத போல இப்ப நீ ஓது. அல்லாஹ் சொல்லுவான், நீ எங்க ஓதி முடிக்கிறியோ அங்கதான் உன்னோட சொர்க்கத்துடைய தரஜா இருக்குது. சகோதரர்களே, ஓத 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 சொர்க்கத்துடைய தரஜா கூடிக்கொண்டே போகும். சகோதரர்களே, அங்க பெய்த்து பொறாமப்பட்டு வேலை இல்லை, அங்க பெய்த்து என்னோட தானடா இருந்தாரு, ஏண்ட கடையில தானடா வேலை செஞ்சாரு, குர்ஆனை சுமந்ததனால மிகப்பெரிய அந்தஸ்து அடைஞ்சிட்டாரு என்று கவலைப்பட்டு கை சேதப்படுவதில் அர்த்தம் இல்லை. அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், இன்னும் எங்களை உயிரோட வாழ வச்சிருக்கிறான். மாஷா அல்லாஹ், வீட்டுக்கு வீடு, இன்னைக்கு குடும்பத்துக்கு குடும்பம் ஹாஃபிஸ்மார்கள், உலமாக்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்களுக்கு படிக்க சந்தர்ப்பம் கிடைக்கல, எங்களுக்கு ஓத சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு குற்றச்சாட்டை வைக்க முடியாது. எனவே நேர காலத்தை செலவழித்து குர்ஆனுக்கு கொடுத்து குர்ஆனுடையவர்களாக மாறி அல்லாஹுடைய அன்பை அடைஞ்சு
வரக்கூடிய சோதனைகளை ரஹ்மத்தாக அந்த நபிமார்கள் மாத்தினரை போல மாற்றி உலகத்திலும் மறு உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், களிமாவோடு வாழ வச்சிடியா அல்லாஹ், களிமாவோடு மரணிக்க தௌஃபீக் செஞ்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், நீ இந்த உலகத்துல நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும் சோதிக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், உன்னுடைய சோதனையை ரஹ்மத்தாக மாற்ற தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். உன்னுடைய சோதனையை அதாபாக மாறுவதை விட்டும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். உன்னுடைய அன்பை அடையறதுக்கு மிகப்பெரிய வழி குர்ஆன் யா அல்லாஹ். எங்களை குர்ஆனுடையவர்களாக மாத்தியா அல்லாஹ். குர்ஆனை படிச்சுட்டாய் அல்லாஹ், குர்ஆனை விளங்க தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். குர்ஆன் ஓதுறதுக்கு படிச்சுட்டாய் அல்லாஹ், அதனுடைய தஜ்வீதுகளை படிச்சுட்டாய் அல்லாஹ். குர்ஆனுடையவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களோட நாட்டில் ஏற்பட்ட சோதனைகளை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த அதாபுகளை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட நாட்டில் வெள்ள பெருக்கும் இயற்கை அனர்த்தங்களும் ஏற்பட்டிருக்கிறியா அல்லாஹ். இந்த நாட்டை பாதுகாத்திரியா அல்லாஹ். இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் மக்களுக்கு பெரிய ஆபத்துகளும் பலாய் முசீபத்துகளும் வந்து விடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். நபிமார்களுக்கு பல கட்டத்தில் உதவி செஞ்ச ரப்பே, இந்த நாட்டு மக்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் விசேஷமாக யா அல்லாஹ் வெள்ள பெருக்கில பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ். அவர்களுக்கு மன ஆறுதல் கூடிய அல்லாஹ், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சக்கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய எங்களுடைய பணத்தையும் பாவித்து விடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அந்த வெள்ளப்பெருக்கில ஷஹீதாக்கப்பட்ட அந்த உலமாக்கள் ஹாபிஸ்மார்களுடைய கபரை வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ், பிரகாசமாக்கிறியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் இடம்பெயர்ந்து வாழுகிறார்களோ அவர்கள் அவசரமாக அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்ப தௌஃபீக் செய்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த வெள்ளப்பெருக்கு இந்த இயற்கை அனர்த்தத்தை இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். நீ நாடியதை செய்யக்கூடியவன் யா அல்லாஹ். இதை அதாபாக மாற்றி விடாமல் ரஹ்மத்தாக எங்களுக்கு மாற்றி தருவாயாக. எங்களோட துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. எங்களோட பிள்ளை குட்டிகளுக்கு, எங்களோட உறவுகளுக்கு, குடும்பங்களுக்கு, பெற்றோர்களுக்கு குர்ஆனை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் மௌத் வரைக்கும் குர்ஆனோடு வாழ்ந்து குர்ஆனோடு மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد نبي الأمي وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وحدوا الله فإن التوحيد رأس الطاعة وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكون من الخاسرين ألا وإن النفس لن تموت حتى تستكمل رزقها فاتقوا الله وأجملوا في الطلب وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين وعليكم بالصدقة فإن الصدق ينجي والكذب يهلك وهو أرحم الراحمين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون بارك الله لنا ولكم بالقرآن العظيم واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب وخطأ فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فتلبسوا بلباس التقوى لأن الله عز وجل يقول ولباس التقوى ذلك خير وقال الله تعالى أيضا وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا فإن في رسول أسوة حسنا فاتبعوه اللهم ارض عن الخلفاء الراشدين ساداتنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله
الله عنهم وعن أمهات المؤمنين وعن العشرة المبشرة وعن الصحابة كلهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار يا أرحم الراحمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. وذكر الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزيدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا